வியூவர்ஸ் வெல்கம் டு பிஏ புக். இன்றைய வகுப்புல 10th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்ல இயல் 5ல இருக்கக்கூடிய இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி பகுதியை தான் பார்க்க போறோம். இந்த இயல் 5ல இலக்கண பகுதியா வினா வகைகள், விடை வகைகள், பொருட்கோள்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த லெசன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா மினிமம் 2 கொஸ்டினாவது டிஎன்பிஎஸ்சில இந்த பகுதியில இருந்து வரும். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இந்த பகுதியில இருந்து கேட்டிருக்கக்கூடிய வினாக்களை பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்களோ இதே எக்ஸாம்பிள் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. சோ அதனால இந்த லெசனை தெளிவா படிச்சுக்கோங்க. நம்ம கேள்வி பல விஷயத்துக்காக கேட்போம். ஒண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்போம், இல்லைன்னா மத்தவங்கள சோதிச்சு பாக்குறதுக்காக கேட்போம், இல்லைன்னா சந்தேகத்துல கேட்போம். இந்த மாதிரி பல காரணத்துக்காக கேட்போம். சோ அந்த காரணங்களை வகைப்படுத்திருக்காங்க. ஒரு கேள்வி என்ன வகையான கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த வினாவை வகைப்படுத்திருக்காங்க. வினா 6 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு சொல்லி 6 வகையா பிரிச்சிருக்காங்க. அறிவினா அப்படின்னா என்னன்னா பேர்லயே இங்க இருக்கு அறி அப்படின்னுட்டாங்க. அறினா அறிந்திருக்கிறது. அப்ப நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கறத சோதிச்சு பார்க்கும் பொருட்டாக கேட்கக்கூடிய வினாவைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அறிவினா. அதாவது தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டாக வினவுவது. எடுத்துக்காட்டா, இப்போ ஒரு ஆசிரியருக்கு அன்றைக்கு என்ன கிளாஸ் எடுக்க போறாங்க அல்லது என்ன கவிதைக்கான பொருள் கூற போறாங்க எல்லாமே தெரியும். இருந்தாலும் ஒரு கவிதையுடைய பொருளை அவங்க தெரிஞ்சுக்கிட்டே மாணவன் கிட்ட போயிட்டு இந்த கவிதையோட பொருள் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறது. அதாவது எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறது தான் வந்துட்டு என்னன்னா இந்த அறிவினம். அப்ப மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல். இது அறிவினா வகை. அடுத்தது 2வது வகை அறியாவினா. அறியாவினா அப்படின்னா அறியா அப்படின்னுட்டாங்க. அப்போ எனக்கே தெரியாது, அறியாது அப்படின்னா எனக்குமே தெரியாது, நான் தெரிஞ்சுக்கணும். அதனால ஏதாவது ஒரு தெரிஞ்ச ஒரு பர்சன் கிட்ட போய் நான் கேட்கறது. சோ அதுதான் அறியாவினா. அதாவது தனக்கு தெரியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக பிறரிடம் போய் கேட்பதுதான் என்னதுன்னா அறியாவினா. எடுத்துக்காட்டா, இப்ப மாணவனுக்கு ஒரு விஷயம் தெரியல, சோ அவன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அப்ப யார்கிட்ட ஆப்வியஸா போய் கேட்பான்? ஆசிரியர் கிட்ட. அப்ப ஆசிரியர் கிட்ட போயிட்டு மேம் இந்த பொருளோட இந்த கவிதையுடைய பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறது. அந்த இடத்துல மாணவன் தெரிஞ்சுக்கிட்டு ஆசிரியர் கிட்ட வினவல. மாணவனுக்கு தெரியாது, அதை தெரிந்து கொள்ளும் பொருட்டாக ஆசிரியரிடம் வினவுகிறான். புரியுதுங்களா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் தெரிஞ்சுக்கிட்டு போய் உனக்கு தெரியுமான்னு சோதிச்சு பாக்குறது. செகண்ட் ஒன் அறியா வினாங்கிறது எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால நான் உங்ககிட்ட கேக்குறேன். அந்த காரணத்துல கேட்கப்பட்டுச்சு அப்படின்னா அது அறியா வினா. ஓகேங்களா? அடுத்தது ஐய வினா. ஐயம் அப்படின்னா ஒரு நிச்சயத்தன்மையற்ற ஒன்றைத்தான் ஐயம்னு சொல்லுவோம். அதாவது இது எடுத்துக்கலாமா அது எடுத்துக்கலாமா, இந்த ஆசிலேஷன் இருக்கும் பாருங்க, டபுள் மைண்டடா. சோ அதைத்தான் ஐயம் அப்படின்ற நிலைப்பாடா சொல்லுவாங்க. சோ அப்போ ஒரு கேள்வி எழுப்பும் போது அந்த மாதிரி ஒரே கேள்வியா எழுப்பாம இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா, இவ பண்ணிருப்பாளா அவ பண்ணிருப்பாளா அப்படின்னு 2 கொஸ்டினா கேக்குற மாதிரி வரக்கூடியதான் என்னன்னா ஐயவினா. அப்ப ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக, ஐயம்னா நிச்சயத்தன்மை, அதாவது இதுவா அதுவா அப்படிங்கிற அந்த நிச்சயத்தன்மை தெரியாத ஒன்றைத்தான் ஐயமுவோம். சோ அப்ப அந்த நிச்சயத்தன்மை தெரியாதனால அந்த ஐயத்தை நீங்கி தெளிவு பெறுவதற்காக இதுதான் அதுதான் அப்படின்ற அந்த விடை கிடைக்கணுங்கிறதுக்காக கேட்கக்கூடிய கேள்விதான் என்னன்னா ஐயவினா. எடுத்துக்காட்டா, இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்னு வினவுறது. இந்த இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதுலயும் இந்த பேர் மட்டும்தான் மாறும், மத்தபடி அப்படியே இருக்கும். இந்த செயலை செய்தது குமரனா கண்ணனா அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால தெளிவா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பேரை வச்சு நீயா அவனா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்கன்னா அது ஐயவினா. சந்தேகத்துல நிச்சயமா இவன் தான் அவன் தான் அப்படின்னு தெரியாத காரணத்தினால கேட்கக்கூடியது. அடுத்தது கொளல் வினா. 4வது நம்ம பார்க்கக்கூடியது கொளல் வினா. கொளல் வினா அப்படின்னா ஒரு பொருளை கொல்லும் பொருட்டாக வினாவுதான் கொளல் வினா. அதாவது கொல்லும் பொருட்டாக அப்படின்னா உன்னை வாங்கிக்கிறோம். சோ இப்ப என்கிட்ட இல்ல, நான் உன்னை வாங்க போறேன் அப்படிங்கறதுக்காக நான் ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கப்புறம் நான் வாங்குறேன் அப்படின்னா அதுதான் கொளல் வினா. எடுத்துக்காட்டா, இப்போ ஒரு நூலகர் கிட்ட போயிட்டு ஜெயகாந்தனின் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு கேக்குறது. எதுக்காக ஒரு நூலகர் கிட்ட போயிட்டு நீங்க அந்த நூல் இருக்கான்னு கேக்குறீங்க? அதை வாங்கி படிக்கிறதுக்காக தான். அப்ப ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்தும் பொருட்டாக நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க அப்படின்னா அது கொளல் வினா. கொளல்னா கொல்லும் பொருட்டாக, வாங்கி கொல்லும் பொருட்டாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 5வதா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா
கொடைவினா. கொடைனாவே என்னது? கொடுக்கறதுன்னு அர்த்தம். அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிறைய பொருள் நிறைய உங்ககிட்ட இருக்குன்னா அதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து அவங்கள வாழ்க்கையில முன்னேற்றுறது. அதுதான் வந்து கொடை. ஓகேங்களா? சோ அப்படிங்கும்போது கொடை வினா அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொடுக்கும் பொருட்டாக நீங்க கேள்வி கேட்கறது. இப்ப உங்ககிட்ட ஒரு 4-5 புக், ஒரே புக் வந்துச்சு, 4-5 இது இருக்கு. சோ அப்ப உங்களுக்கு ஒரு புக்கு போதும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. அப்ப மீதி இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுத்து அவங்களும் பயன்பெறட்டும் அப்படின்னு கொடுக்கறதுக்காக, உங்ககிட்ட இந்த புக் இருக்கா, இல்லைன்னா சொல்லுங்க நான் தரேன் அப்படின்றதுக்காக கேட்கக்கூடியதுதான் வந்து என்னன்னா கொடை வினா. எடுத்துக்காட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. என்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா அப்படின்னு வினா வருது. சோ இப்ப என்கிட்ட 2 இருக்கு, உன்கிட்ட இருக்கா அப்படின்னு அவன் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்க மாட்டோம். இல்ல அப்படின்னா சரி இந்தா வச்சுக்கோ ஒண்ணு அப்படின்னு. சோ அப்ப கொடுக்கும் பொருட்டாக கேட்கக்கூடியதுதான் வந்து என்னன்னா கொடை வினா. அடுத்தது 6வது நம்ம பார்க்கக்கூடியது ஏவல் வினா. ஏவல் அப்படின்னா என்னன்னா ஒரு செயலை செய் அப்படின்னு கட்டளை இடுவதுதான் ஏவல் அப்படிம்போம். நீ படி, நீ இத செய் அப்படின்னு நம்ம கட்டளை இடுறோம் பாருங்க, அதைத்தான் ஏவல்மாங்க. அப்ப ஏவல் வினா அப்படின்னா கட்டளை இடுற மாதிரி ஒரு செயலை செய்யுமாறு நாம் வினவுவதுதான் ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுவதுதான் ஏவல் வினா. எடுத்துக்காட்டா, வீட்டுல தக்காளி இல்ல, நீ கடைக்கு செல்கிறாயா அப்படின்னு கேக்குறது. அதாவது அவனை கடைக்கு போன்னு நம்ம சொல்றோம், அதற்காக கேக்குறோம், கடைக்கு போறியா அப்படின்னு. சோ அதுதான் வந்து என்னன்னா ஏவல் வினா. அதாவது ஒரு செயலை செய்யும் பொருட்டாக வினவக்கூடிய ஒரு கேள்விதான் என்னது? ஏவல் வினா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுது. ஓகேங்களா? இப்ப வீட்டுல தக்காளி இல்ல, நீ கடைக்கு செல்றியா தம்பி அப்படின்னு அக்கா வந்து தம்பி கிட்ட கேக்குறதுதான் வந்துச்சு என்னன்னா ஏவல் வினா. அவங்க தம்பிய வந்து ஒரு வேலை வைக்கிறாங்க, ஒரு வேலையை செய் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக இது பண்றாங்க. ஓகேங்களா? புரிஞ்சா? சப்ப வினாவை 6 வகையா பிரிக்கிறாங்க. அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல்வினா, கொடைவினா, ஏவல் வினா. அறிவினா அப்படின்னா அறிந்து கொண்டு பிறருக்கு தெரியுமான்னு சோதிச்சு பாக்குறது அறிவினா. அதுவே அறியாவினானா எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுக்கணும், அதனால தெரிஞ்ச மனுஷன்ட்ட போய் நான் அதை கேட்டேன் அப்படின்னா அது அறியாவினா. ஐயவினா அப்படின்னா இதுவா அதுவா அப்படிங்கிற அந்த ஆசிலேஷன் இருக்கும்போது கேட்கக்கூடியதுதான் ஐயவினா. கொழல் வினா அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பொருள் இல்ல, அதை வாங்க போறீங்க. சோ அப்ப கடைக்காரர்கிட்டயோ அல்லது நூலகர்கள் கிட்டயோ இது இருக்கா, இருந்தா கொடுங்க அப்படின்றதுக்காக, அதாவது இது இருக்கான்னு கேக்குறது, வாங்கிக்க போறீங்க. சோ உங்க கடையில இது இருக்காப்பா அப்படின்னு கேக்குறதுதான் வந்துச்சு கொழல் வினா. கொடை வினா அப்படின்னா உங்ககிட்ட எக்ஸஸா இருக்கு, சோ அதை நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க போறீங்க. அப்ப மத்தவங்களுக்கு கொடுக்க போகும்போது அவங்க கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு கொடுக்கணும். அவங்க கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை நம்ம கொடுக்கறது யூஸே கிடையாது. சோ அப்ப அவங்க கிட்ட இருக்கா, உங்ககிட்ட இது இருக்கா, இல்லன்னா சொல்லுங்க நான் தரேன் அப்படின்ற பொருட்டு கேட்கறது கொடை வினா. ஏவல் வினா அப்படின்னா ஒரு செயலை செய் அப்படிங்கறதுக்காக கேட்கக்கூடியதுதான் ஏவல் வினா. ஓகேங்களா? அடுத்தது 6 வகை வினாவை பார்த்தோமா? இப்போ விடைய பார்க்கணும். விடை இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்க வந்து விடை எத்தனை வகையில சொல்ல முடியும் அப்படின்னா 8 வகையில விடை சொல்ல முடியும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை அப்படின்னு சொல்லி விடை 8 வகைப்படும். ஓகேங்களா? இப்போ சுட்டு விடைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லும் போது எதையாவது ஒன்றை சுட்டி காட்டி சொல்றீங்க அப்படின்னா அதுதான் சுட்டு விடை. எடுத்துக்காட்டா, கடை தெரு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க. அப்போ இந்த பக்கம் போங்க, இந்த பக்கத்துல இருக்கு அப்படின்றமில்ல. சோ அந்த இடத்துல இந்த பக்கம், இப்பக்கம் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த இப்பக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு சுட்டு சொல். ஓகேங்களா? ஏன்னா சுட்டு எழுத்துக்கள் ஞாபகம் இருக்கா? சுட்டு எழுத்துக்கள் என்னது? ஆ, இ, உ, இந்த 3ம் தான் சுட்டெழுத்துக்கள். இதுல ஊங்கிறத வந்து இந்த காலத்துல பயன்படுத்துறது கிடையாது. பண்டைய காலங்கள்ல தமிழர்கள் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து ஆயி மட்டும்தான் பயன்படுத்துறோம். அப்பக்கம், இப்பக்கம், அவ்வீடு, இவ்வீடு, அம்மரம், இம்மரம் அப்படின்னா ஒரு பொருளை சுட்டி காட்டுவதற்காக, தொலைவில் உள்ள பொருளை சுட்டி காட்டும் பொழுது அப்பக்கம், அவ்வீடு, அம்மரம். அதுவே பக்கத்துல இருக்க ஒரு மரம்னா இம்மரம், இவ்வீடு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஆயி ஆகிய சுட்டெழுத்துக்களை பயன்படுத்தி சுட்டி காட்டுவது, அல்லது அங்கு, இங்கு, அவள், இவள், அவர் அப்படியும் சுட்டி காட்டுவாங்க. அவை, இவை அப்படின்னு சுட்டி காட்டுவாங்க. அப்ப இந்த அங்கு, இங்கு, அடுத்தது அவன், இவள், இவன், அவன், இவன், அவள், இவள், அவர், இவர், இது எல்லாத்துலயுமே பாருங்களேன் முதல் எழுத்து ஆயியா மட்டும்தான் இருக்கு.
ஓகேங்களா? சோ அதனாலதான் இந்த அங்கு இங்கு அவன் இவன் அவள் இவள் அவை இவை அவர் இவர் இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா சுட்டு சொற்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இதுல புறச்சுட்டுனா என்ன, செய்மை சுட்டுனா என்ன, அகச்சுட்டுனா என்ன, அண்மை சுட்டுனா என்ன அப்படிங்கறத நம்ம டீட்டெயில்டா ஆல்ரெடி கொடுத்தாச்சு சுட்டு எழுத்துக்கள் அப்படிங்கிற தலைப்புல. ஓகேங்களா? சோ அதை பாத்துக்கோங்க. இந்த மாதிரி சுட்டு எழுத்துக்களை பயன்படுத்தியோ சுட்டு சொற்களை பயன்படுத்தியோ ஒரு விடையை கூறுறோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னன்னா சுட்டு விடை. சுட்டு எழுத்துக்கள் எதற்காக பயன்படும் அப்படின்னா ஒன்றனை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுவதுதான் சுட்டு எழுத்துக்களும் சுட்டு சொற்களும். ஓகேங்களா? சோ அப்ப கிடைத்தரை எங்கு உள்ளது அப்படிங்கிற வினாவிற்கு என்ன பதில் சொல்றாங்க, இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்ற. அப்ப இப்பக்கத்தில் இ அப்படிங்கறது சுட்டெழுத்து. அப்ப சுட்டி காட்டி ஆன்சர் பண்றோம் அப்படின்னா அதுதான் சுட்டி விடை. ஓகேங்களா? அடுத்தது மறைவிடை. மறைவிடை அப்படின்னா மறுத்து கூறுவதுதான் மறைவிடை. மறுத்து கூறும் விடைதான் என்னது மறைவிடை. எடுத்துக்காட்டா ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. கொஸ்டின் கேட்கும் போது அதெல்லாம் பண்ண முடியாது போ அப்படின்றமில்ல. சோ அதுதான் இப்ப கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறைவிடை. அப்ப போக மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க, அது என்ன விடை அப்படின்னா மறைவிடை. அடுத்தது நேர்விடை. நேர்விடை அப்படின்னா என்னன்னா உடன்பட்டு கூறும் விடை. அதாவது உடன்பட்டுன்னா ஒருத்தங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம உடன்படுறது. ஒரு செயல் செய்ய சொல்றாங்க, அந்த செயலை நம்ம உடன்பட்டு செய்யறோம் அப்படின்னா அது வந்து நேர்விடை. ஓகேங்களா? அதாவது ஒரு செயலை செய்யும் பொருட்டு ஏவுறாங்க அப்படிங்கும் பொழுது அதற்கு நம்ம உடன்பட்டுட்டோம் அப்படின்னா அது நேர்விடை. உடன்படாம மறுத்துட்டோம் அப்படின்னா அது மறைவிடை. உடன்படாம நீயே பண்ணு அப்படின்னு நம்ம திருப்பி விடுறோம் அப்படின்னா அது ஏவல் விடை. அவ்வளவுதான். இந்த மூணும் வந்துட்டு ஒரே இதுதான். அதாவது ஒரு செயலை செய் அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தங்க சொல்லும் பொழுது செய்ய மாட்டேன்னு மறுத்துட்டீங்கன்னா அது மறைவிடை. செய்யறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அது நேர்விடை. அதுவே நான் செய்ய மாட்டேன் நீயே செய்யன்னு திருப்பி ஏவி விடுறீங்க, நீ செய்ய அப்படின்னு சொல்றீங்கன்னா அது ஏவல் விடை. அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப எடுத்துக்காட்டு நேர்விடைக்கு கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல். அடுத்தது ஏவல் விடை. ஏவல் விடை அப்படின்னா உன்னை செய்ய நான் மாட்டேன் நீ செய்யன்னு திரும்பி ஏவி விடுறதா ஏவல் விடை. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறுவது. அதாவது நீங்க டைரக்டா போக மாட்டேன்னு சொல்லியாச்சு, ஆனா இந்த இடத்துல போக மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, நீ பண்ணு அப்படின்னு திருப்பி விட்டுறது. சோ அதுதான் வந்து ஏவல் விடை. அப்ப இது செய்வாயா என வினவிய போது நீயே செய் என ஏவி கூறுவது ஏவல் விடை. அடுத்தது வினா எதிர் வினாதல் விடை. இது வந்து ஆக்சுவலி ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்ல சொல்லக்கூடியது. அதாவது ஒரு செயலை நீ செய்யறியா அப்படிங்கும் போது நான் செய்யாம இருப்பேனா அப்படி, அதான் நான் செய்யறேன் அப்படிங்கிறத நான் செய்யாம இருப்பேனா அப்படின்னு கேக்குறது. ஒரு மகிழ்ச்சியின் பொருட்டாக இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க நண்பர்களுக்குள்ள. சோ அந்த விடையத்தான் வந்து வினா எதிர் வினாதல் விடைபாங்க. அப்ப வினாவிற்கு விடையாக ஒரு வினாவையே கேட்பதுதான் வினா எதிர் வினாதல் விடை. என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது வராமல் இருப்பேனா அப்படின்னு கேக்குறது. விச் மீன்ஸ் நான் வருவேன் அப்படிங்கறதா. சோ இந்த இடத்துல வராமல் இருப்பேனா, நான் போய் வராம இருப்பேனா, அவங்க கூட கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்றோம்ல. சோ அப்போ அவங்க கேள்வி கேட்கும் பொழுது நம்ம திரும்பி நம்மளுடைய பதில கேள்வியா சொல்றது. நான் வராம இருப்பேனா அப்படின்றோம். அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த பொருள் புரிஞ்சிரும், அவங்களும் வராங்க அப்படிங்கிறது. சோ அப்ப ஒரு விடையை, ஒரு வினாவிற்கான விடையை வினாவாகவே சொல்வதுதான் என்னன்னா வினா எதிர் வினாதல் விடை. அடுத்தது உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல். உற்றதுன்னா ஆல்ரெடி நடந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா ஒரு செயலை செய் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்த சொல்றதுதான் வந்துட்டு உற்றது உரைத்தல் விடை. இப்ப வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை கூறுவது. இப்ப எடுத்துக்காட்டா நீ விளையாடலையா தம்பி அப்படின்னு உங்ககிட்ட யாராவது வந்து கேக்குறாங்கன்னா கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்றது. அப்ப ஆல்ரெடி உங்களுக்கு கால் வலி இருக்கு, அதனாலதான் நீங்க விளையாடையே போல. ஓகேங்களா? சோ இப்ப ஆல்ரெடி ஹேப்பன் ஆன ஒரு விஷயத்த பதிலா சொல்றீங்க அப்படின்னா அது வந்து உற்றது உரைத்தல் விடை. ஓகேங்களா? அதாவது விளையாண்டா கால் வலிக்கும், ஆனா உங்களுக்கு முன்னாடியே கால் வலிக்குது, அதனால நான் ஆல்ரெடி கால் வலிக்குது, நான் மறுபடியும் போய் விளையாண்டேன்னா மறுபடியும் எனக்கு கால் வலிக்கும், வேண்டாம் எனக்கு ஆல்ரெடி கால் வலிக்குது, விளையாண்டேன் கால் வலிக்குது அதனால நான் போல அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடியது. அப்ப நீ விளையாடவில்லையா அப்படின்னா கால் வலிக்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்த சொல்லக்கூடியதுதான் வந்து என்னன்னா உற்றது உரைத்தல் விடை. இதுவே உருவது கூறல் விடை அப்படின்னா உருவதுன்னா அடுத்து என்ன நடக்க போகுமோ அதை சொல்றது. ஓகேங்களா? அப்ப வினாவிற்கு விடையாக இனிமேல் நேருவதை கூறுவதுதான் உருவது கூறல் விடை. இப்ப எடுத்துக்காட்டா நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது. அதாவது நான் விளையாடவில்லையா அப்படின்றீங்கல்ல, நான் விளையாட போனேன்னா எனக்கு கால் வலிக்கும் பின்னாடி, சோ அதனால போல அப்படிங்கிறோம்ல.
சோ அந்த பொருட்டாக எனக்கு கால் வலிக்குது, கால் வலிக்கும், அதனால நான் விளையாட போல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் உருவது கூறல் விடை. ஓகேங்களா? அடுத்தது இனமொழி விடை. இனமொழி விடை அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, அந்த இதற்கான பதில் உங்ககிட்ட இல்ல, அப்ப உங்களுக்கு கிட்ட ஒண்ணு இருக்கான்னு கேக்குறாங்க, அது என்கிட்ட இல்ல, ஆனா இதை விட இன்னொரு பெட்டரான ஒண்ணு என்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்ல, அதுதான் இனமொழி விடை. ஓகேங்களா? அப்ப வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல். வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை கூறுவதுதான் இனமொழி விடை. எடுத்துக்காட்டா, உனக்கு கவிதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல எனக்கு கட்டுரை எழுத தெரியும்னு சொல்றது. எனக்கு கவிதை எழுத தெரியாது அப்படிங்கறத, கதை எழுத தெரியாதுங்கிறத எப்படி இன்டைரக்டா சொல்றேன் அப்படின்னா, கட்டுரை எனக்கு எழுத தெரியும் அப்படின்னு சொல்றது. எனக்கு இது தெரியாது, ஆனா இதற்கு இனமான இன்னொரு விஷயம் எனக்கு செய்ய தெரியும் அப்படிங்கறத சொல்றது. இதே மாதிரி உனக்கு ஆட தெரியுமா அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்கும் போது, ஆட தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்றது. அதாவது எனக்கு தெரியாதுன்னு நெகட்டிவா அதை சொல்லாம, இதற்கு இனமான இன்னொன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம பதில் சொல்றோம் அப்படின்னா அதுதான் இனமொழி விடை. அப்ப விடை 8 வகைப்படும். சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினாஎதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. சுட்டு விடை அப்படின்னா ஒரு கேள்விக்கு ஒரு பொருளையோ ஒரு நபரையோ சுட்டி காட்டும் பொருட்டாக பதில் சொல்வதுதான் சுட்டு விடை. இதுவே ஒருத்தர் ஒரு செயலை செய்யும் பொருட்டு ஏவினார் என்றால் அந்த ஏவுதலுக்கு உடன்பட்டால் அது நேர்விடை, உடன்பட்டு பண்றேன் அப்படின்னு சொன்னா அது நேர்விடை, மறுத்து பண்ண மாட்டேன்னு சொன்னா அது மறைவிடை. அதுவே மறுப்பதனை போக மாட்டேன்னு சொல்லாம நீயே பண்ணுன்னு சொல்றது ஏவல் விடை. அந்த கொஸ்டினை திருப்பி வருது ஏவல் விடை. இதுவே ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கு பதிலாக நீங்க இன்னொரு கேள்வியை கேட்கறது, அதாவது அந்த கேள்விக்கு பதிலா இன்னொரு கேள்வி, ஏன்னா அவங்க இப்ப வரியா அப்படின்னு கேட்கும் பொழுது வராமல் இருப்பேனா அப்படின்னு கேட்கறது, ஆனா அந்த கேள்வியில நீங்க வரீங்க அப்படின்னு மீனாகும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி கேட்கக்கூடியது வினாஎதிர் வினாதல் விடை. அடுத்தது உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா ஒரு செயலை நீங்க செய்யலையா அப்படின்னு கேட்கும் போது ஆல்ரெடி உங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்றது. அப்ப விளையாடலையா அப்படின்னு கேட்கும் பொழுது கால் வலிக்குது அதனால நான் விளையாடல, அப்ப கால் வலிக்கிறது நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி கால் வலிக்குது அதனால நான் விளையாட போகிறதா இதற்கான பொருளா கொள்ளப்படும். அடுத்தது உருவது கூறல் விடை அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அவங்க என்ன செய்யலையான்னு கேக்குறாங்களோ அந்த செயலை செஞ்சா அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அதை நீங்க பதிலா சொல்றீங்க அப்படின்னா அது உருவது கூறல் விடை. இப்ப நீ விளையாடலையா அப்படின்னு அவங்க கேட்கும் போது விளையாண்டா உங்களுக்கு கால் வலிக்கும், அப்ப நீங்க என்ன பதில் சொல்றீங்க, கால் வலிக்கும் அப்படின்றீங்க. அப்ப அவங்களுக்கு அது புரிஞ்சிடும், விளையாட போனாதான் இவனுக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி. சோ அதனால உங்களுக்கு உருவதை, அதாவது பின்பு என்ன நடக்க போதோ என்ன நேர போதோ அதை நீங்க முன்பே கூறுவதுதான் உருவது உரைத்தல் விடை. இனமொழி விடை அப்படிங்கும் போது உங்ககிட்ட ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது அதை இல்லன்னு நெகட்டிவா சொல்லாம அதற்கு இனமான இன்னொரு விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லக்கூடியதுதான் இனமொழி விடை அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா பொருட்கோள். பொருட்கோள் அப்படின்னா என்னன்னா செயலில் சொற்களை பொருளுக்கு ஏற்ப சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருட்கோள் என்று பெயர். அதாவது பொருட்கோள்னா ஒரு செயல்ல இருக்கக்கூடிய சொற்களை, இப்ப இப்படி இங்க ஒரு பாடல் இருக்குன்னா இந்த பாடலை இதே ஆர்டர்ல படிச்சு பொருள் கொள்றதுன்னு கிடையாது. சோ இதே ஆர்டர்லயும் பொருள் வரும், ஒரு சில நேரங்கள் அடி மாறி பொருள் வரும். ஃபர்ஸ்ட் அடியும் 3வது அடியும் சேர்த்து வச்சு படிச்சு ஒரு பொருள் புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா ஒரே அடியில இருக்கக்கூடிய சொற்களை முன்னும் பின்னுமாக மாத்தி அந்த பாடலுடைய பொருள் அறிஞ்சுக்கிறோம். சோ இந்த மாதிரி எல்லாம் வரும். அப்ப ஒரு செயல்ல இருக்கக்கூடிய சொற்களை பொருளுக்கு ஏற்ப, அந்த செயல்ல என்ன கருத்து சொல்ல வராங்களோ அந்த பொருளுக்கு ஏற்ப அங்க இருக்கக்கூடிய சொற்களை சேர்த்தோ இல்ல இடத்தை மாற்றியோ பொருட்கொள்ளக்கூடிய முறைக்குத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொருட்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருட்கோள் 8 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற்று நீர் பொருட்கோள், மொழிமாற்று பொருட்கோள், நிரல் நிறை பொருட்கோள், விற்பூட்டு பொருட்கோள், தாப்பிசை பொருட்கோள், அலைமறி பாப்பு பொருட்கோள், அடுத்தது கொண்டு கூட்டு பொருட்கோள், அடிமாற்று பொருட்கோள் அப்படின்னு சொல்லி 8 வகைப்படும். இதுல உங்களுக்கு ஒரு 3 வகையை பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. ஒண்ணு ஆற்று நீர் பொருட்கோள், இன்னொன்னு நிரல் நிறை பொருட்கோள், மூன்றாவதா கொண்டு கூட்டு பொருட்கோள் பத்தி கொடுத்திருக்காங்க. இதுல ஆற்று நீர் பொருட்கோள் அப்படின்னா என்னன்னா, இப்ப ஆத்துல தண்ணி எப்படி ஓடும், இப்படி ஒரு ஆறு இருக்கு அப்படின்னா அந்த தண்ணி இப்படியேதான் ஓடும், முன்னாடி நோக்கித்தான் போகும். சோ இது முன்னாடி போயிட்டு இப்படி பின்னாடி மறுபடியும் முன்னாடி இப்படிலாம் ஓடாது. ஓகேங்களா? சோ இப்ப ஆற்றை பொறுத்த வரைக்கும் அந்த நீரானது எப்படி போடும், நேரா போயிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு செயல்ல இருக்கக்கூடிய சொற்களை அப்படியே நேரா வச்சே பொருள் கொள்றோம், எந்த ஒரு வரிசை மாறாம
எதுவுமே மாறாம அப்படியே இங்க இருக்கிறத வச்சு அப்படியே பொருட்கொள்றோம் அப்படின்னா அதுதான் வந்து ஆற்று நீர் பொருட்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாடலுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்தால் அது ஆற்று நீர் பொருட்கொள். அதாவது இங்க ஒரு பாடல் இருக்குன்னா இது எப்படி படிக்கிறீங்கன்னா இப்படி படிச்சுட்டு அடுத்தது இது அடுத்தது இது அடுத்தது இந்த படிக்கிற ஆர்டர்லயே அப்படியே பொருள் வருது அப்படின்னா அதுதான் வந்து ஆற்று நீர் பொருட்கொள்வாங்க. ஏன்னா ஆற்று நீர் என்ன பண்ணும், நேரா ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி போயிட்டு முன்னாடி வந்து பின்னாடி அந்த மாதிரி எல்லாம் இருக்காது, ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஆற்று நீர் பொருட்கொள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு பாடல் எடுத்துக்காட்டா கொடுத்திருக்காங்க. இந்த பாடல் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த பாடல் வந்து சீவக சிந்தாமணியில இருந்து கொடுத்திருக்காங்க. சோ என்ன பாடல் அப்படின்னா, சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவையே அப்படின்றாங்க. இந்த பாடல் உங்களுக்கு வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல சீவக சிந்தாமணியில புக்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான். சோ இது என்ன அப்படின்னா, சொல் அரும் சூல் அப்படின்னா என்னன்னு பாருங்க. சொல் அப்படின்னா என்னன்னா நெல்லுன்னு அர்த்தம். சொல் அப்படின்னா நெல்னு ஒரு பொருள் இருக்கு. சொல் அரும் சூல், சூல்னா என்னன்னா கருன்னு அர்த்தம். கருனா இப்போ நெல் மணிகள் பால் பிடிக்கும்ல, அதுதான் வந்து நெல்மணிகள் கரு உடுறது அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த பயிர் வளர்ந்து அது அப்படியே அந்த நெல் மணிகள் வெளியில விடும், அந்த தவிடு வரும், அதுக்கப்புறம் அதுக்குள்ள பால் பிடிக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த பால் அரிசியா முத்தும், அதுக்கப்புறம் தான் விளையும், விளைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த கதிரை அறுப்போம். சோ அந்த மாதிரி அந்த பால் பிடிக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா கரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சொல்லரும் சூல் அப்படின்னா நெல் வந்து அந்த பால் பிடிக்கக்கூடிய அந்த நேரம். அப்படி இருக்கும் பொழுது பசும் பாம்பின் தோற்றம் போல், பசும் பாம்பு எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, நீளமா இருக்கும், அதோடைய தலை மட்டும் பாத்தீங்கன்னா இப்படி முன்னாடி இருக்கும், கரெக்டா? சோ அந்த மாதிரி இருக்குமா. அப்ப சொல்லரும் சூழ், அதாவது அந்த கருவுறக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த நெல்மணிகள் ஈனக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த நெற்கதிர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா பசும்பாம்பு போல இருக்குமா. ஏன் பசும்பாம்போட பச்சை பாம்போட வந்து ஒப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கதிர் இருக்கு பாருங்க, இப்படி நெற்கதிர் இருக்கு அப்படின்னா அந்த கதிர் வந்து எப்படி இருக்கும்னா அந்த பச்சை பாம்போட உடம்பு மாதிரியும், அந்த கதிர்ல அந்த நெல் மணிகள் இப்படி இருக்கும்ல, சோ அது எப்படி இருக்கு அப்படின்னா அந்த பாம்புடைய தலை மாதிரியும் இருக்குமா. சோ அந்த பச்சை பாம்பை பார்க்கும் பொழுது அந்த தலை அந்த நெல் மணிக்கும் அந்த தண்டு பகுதி, நெல்லுடைய அந்த தண்டு பகுதி வந்து அந்த பாம்புடைய உடலுக்கும் இருக்கிற மாதிரி அந்த தோற்றம் போல இருக்குமா. மெல்லவே கரு இருந்து ஈன்று, மெல்லவே கரு இருந்து ஈன்றுனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பால் பிடிச்சு அந்த நெல் மணிகளை உருவாக்குது அப்படின்றாங்க, அந்த நெல் மணிகளை தோற்றுவிக்குது. மேலலார் செல்வம் போத்தலை நிறுவி அப்படின்றாங்க. அது என்ன மேலலார், மேலலார் அப்படின்னா என்னன்னா பக்குவம் இல்லாதவர்கள், பண்பற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். செல்வமே போல்தலை அப்படின்னா செல்வமே போல்தலை நிறுவி, நிறுவினா நிமிர்த்திட்டு நிக்கிறது, ஓகேங்களா? இப்போ ஒரு பக்குவம் இல்லாதவங்க கிட்ட செல்வம் இருக்கு, ஒரு பண்பற்றவர்கிட்ட ஒரு செல்வம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, டக்குனு பணக்காரனானவன் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்குவம் இல்லாதவன்னு சொல்லுது. ஏன்னா அவன் என்ன பண்ணுவான்னா கொஞ்ச நெஞ்ச ஆட்டம் எல்லாம் போட மாட்டான், ரொம்ப ஆடுவான். அப்ப தலையை நிமித்துக்கிட்டு நல்ல ஆட்டம் போடுவான்ல, அதோட இங்க சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி மெல்ல கரு இருந்து ஈன்று அந்த மாதிரி மெல்ல பால் பிடிச்சு அந்த கதிர்ல அந்த ஸ்டெடி ஆகும் பாருங்க, அந்த பால் பிடிச்சு நல்லா இந்த நெல்மணிகள் இப்படி ஸ்டெடி ஆகும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னா வானத்தை பார்த்துக்கிட்டு நெட்டுக்கிட்டு இருக்கும். இப்படி கரு வந்து இப்படி இப்படி இருக்கும், ஓகேங்களா? சோ அப்ப நெல்மணிகள் இப்படி இருக்கும், அந்த கதிருமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். சோ அது எதோட ஒப்பிடுறாங்கன்னா மேலலார் செல்வம் போல் அப்படின்றாங்க. மேலலார்னா பண்பற்றவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம், செல்வம் அதிகமா இருந்துச்சுன்னா அவன் எப்படி தலையை நிமித்துக்கிட்டு நிற்பானோ அந்த மாதிரி இந்த நெல்மணிகளும் தலையை நிமிர்த்து கொண்டு நிற்கின்றது அப்படின்றாங்க. அடுத்தது தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவையே அப்படின்றாங்க. தேர்ந்த அப்படின்னா ஆராய்ந்து அப்படின்னு அர்த்தம். தேர்ந்த நூல் அப்படின்னா ஆராய்ந்து, எந்த நூல் சிறந்த நூல் அப்படின்னு சொல்லி ஆராய்ந்த நூல்களை தேர்ந்தெடுத்து கல்வி அந்த அந்த நூலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கல்வி கற்றவர் அந்த மக்களிடம் மக்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா இறைஞ்சி இருப்பார்கள். இறைஞ்சி அப்படின்னா எப்பொழுதும் பணிவுடன் இருப்பார்கள் அப்படின்றாங்க. அதாவது நல்ல நூல்களை ஆராய்ந்து கற்றறிந்த அந்த மக்கள், மாந்தர் அப்படின்னா மக்கள் அர்த்தம், அந்த மக்கள் இறைஞ்சினா எப்பொழுதும் பணிவுடன் இருப்பார்கள். அதாவது பண்பற்றவர்கள் தங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை வைத்துக் கொண்டு தலையை நிமிற்றிக் கொண்டு ஆடுவார்கள். ஆனா நல்ல நூல்களை ஆராய்ந்தறிந்து கற்றவர்கள் பண்புடன் தலை குனிந்து இருப்பார்கள் அப்படின்றாங்க, பணிவோடு இருப்பாங்க அப்படின்றாங்க. சோ அந்த மாதிரி
ஆரம்ப காலகட்டத்துல அந்த கரு பிடித்தப்போ, அந்த பால் பிடித்தப்போ அந்த நெற்கதிர்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, வானத்தை பார்த்துக்கிட்டு நல்லா பண்பற்றவர்கள் கிட்ட செல்வம் இருக்கும் பொழுது எப்படி தலை நிமிர்த்தி இருப்பார்களோ அந்த மாதிரி இதுவும் நிமிர்த்தி இருக்கும். ஆனா நல்ல விளைஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஆராய்ந்தறிந்து நூற்களை தேர்ந்தெடுத்து கற்கிறார்களோ அந்த மாதிரி எல்லாத்தையும் அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் எப்படி அவர்கள் பணிவுடன் இருப்பார்களோ அந்த மாதிரி நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறம் அந்த நெல்மணிகள் ஆனது வெயிட் தாங்காம என்ன பண்ணிடும், நெல்மணிகள் அப்படியே சாஞ்சு போயிரும்ல. சோ அந்த மாதிரி பணிவுடன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பச்சை பாம்பு மாதிரி கருவுற்று இருக்கும் பொழுது பச்சை பாம்பு மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் அப்படியே மெல்ல மெல்ல நல்ல பால் பிடிக்கும் பொழுது நேரா வானத்தை பார்த்து பண்பற்ற மக்கள் எப்படி தலை நிமிர்ந்து நிற்பார்களோ அந்த மாதிரி நிக்கும். அதுக்கப்புறம் நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறம் சாஞ்சிரும். அது எப்படின்னா நல்ல நூல்களை கற்றறிந்தவர்கள் எப்படி பணிவுடன் இருப்பார்களோ அந்த மாதிரி பணிவுடன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நெல்லுடைய வளர்ச்சி. ஓகேங்களா? அப்ப நெற்பயிர் கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல் கரு கொண்டு பின்பு கதிர் விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல் குத்திட்டு நின்று முடிவில் கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குதல் போல் வளைந்து காய்த்தனவே. காய்த்தனா நல்லா விளைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி இருக்குங்கிறாங்க. அப்ப நெல் அப்படிங்கிற இந்த எழுவாய் சொல் நீங்க கொடுத்திருக்காங்கல்ல, அதான் நெல். அப்ப நெல் என்னும் எழுவாய் அதன் தொழில்களான கரு இருந்து கருப்பிடிச்சு, அதுக்கப்புறம் ஈன்று, அதுக்கப்புறம் நிறுவி தலை நிமிர்த்தி நின்னு, அதுக்கப்புறம் இறைஞ்சி பணிந்து ஆகிய என்னும் வினை எச்சங்களை பெற்று காய்த்தவே என்னும் பயனிலையை கொண்டு முடிந்திருக்கிறது. அதாவது நெல்ங்கிற எழுவாய் என்ன பண்ணுது, காய்ச்சுது. அந்த காய்த்தது அப்படிங்கிற சொல்லும் பொழுது அந்த காய்த்ததுங்கிறது பயனிலை. அப்ப அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த இருந்து ஈன்று நிறுவி இறைந்து இதெல்லாமே என்னன்னா வினை எச்சங்கள். ஓகேங்களா? சோ இதுதான். அப்போ இந்த இதுல பார்க்கும் பொழுது இப்படி வரும் பொழுது பச்சை பாம்பு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த மெல்ல கருப்பிடிச்சதுக்கு அப்புறம் நல்ல அந்த கதிர்மணிகளை ஈஞ்சதுக்கு அப்புறம் பண்பற்ற மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் போல இருந்துச்சு. நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறம் தேர்ந்த நூல்களை கற்ற மாந்தர் போல இருந்துச்சு அப்படின்னு இப்படி ஸ்ட்ரைட்டா பொருள் கொண்டோமா. சோ ஆற்று நீர் போல நேராகவே பொருள் கொண்டதுனால இந்த பாடல் எந்த பொருட்கோளுக்கு கீழே வரும் அப்படின்னா ஆற்று நீர் பொருட்கோளுக்கு கீழே வரும். புரிஞ்சுதா? அடுத்தது நிரல் நிறை பொருட்கோள். நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னா ஒரு செயலில் சொற்கள் முறை பிறலாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவதுதான் நிரல் நிறை பொருட்கோள். அதாவது நிரல் நிறை அப்படின்னா வரிசையா அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க இந்த நிரல் நிறை பொருட்கோளை இரண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு முறை நிரல் நிறை பொருட்கோள், இன்னொன்னு எதிர் நிறை நிரல் பொருட்கோள் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. இதுல முதல்ல முறை நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னா என்னன்னா செயலில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருட்கொள்ளுதல் முறை நிரல் நிறை பொருட்கோள் ஆகும். அதாவது ஒரு செயல்ல எழுவாயா அமையக்கூடியது. எழுவாயா பெயர் சொற்களும் வரலாம், வினை சொற்களும் வரலாம். சோ அது எந்த முறையில வருதோ, இப்போ முதல்ல ஒரு பெயர் சொல் வருது, இரண்டாவது ஒரு பெயர் சொல் வருது. இதோடைய பயனிலையும் 1, 2 இதே ஆர்டர்ல தான் வரும். அதுவே ஃபர்ஸ்ட் ஒரு பெயர் சொல், ரெண்டாவது ஒரு பெயர் சொல், இதோடைய பயனிலை வரும் பொழுது 2, 1 இந்த ஆர்டர்ல வந்துச்சுன்னா அது எதிர்நிறை பொருட்கோள் அப்படிம்பாங்க. எப்படி கிராஸ் ஆகி வந்துச்சுன்னா. ஆனா 1, 2 1, 2 இதே முறையில பயனிலையும் இதே முறையில எழுவாயும் இதே முறையில பயனிலையும் வந்துச்சுன்னா அதுதான் முறை நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னும் உங்களுக்கு விளக்கணுங்கிறதுக்காக இங்க ஒரு குறள் கொடுத்திருக்காங்க. இந்த குறள் படிச்சா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதாவது அன்பும் அரணும் உடைத்தாயின், அன்பும் அரணும் ஒருவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில ஒருவனுக்கு இருக்கு அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில அதுதான் பண்பும் பயனும் அப்படின்றாங்க. அதாவது ஒருவனுடைய வாழ்க்கையில பண்பு பயன் அப்படின்னா என்னன்னா அன்பும் அரணும் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண்புங்கிறது அன்பும், அந்த வாழ்க்கையில அவனுக்குடைய பயன் அவன் அடையக்கூடிய பயன் என்ன அப்படின்னா அரண் அப்படிங்கிறதும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்ட்டாங்க. அப்போ இல் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய பண்பு அப்படின்னா அன்பு கொள்ளுதல் தான். அதனால அவன் பெறக்கூடிய பயன் என்ன அப்படின்னா ஒழுக்க நெறிகளை பின்பற்றி அறத்தோடு வாழ்வான் அப்படின்றாங்க. சோ அப்ப இந்த இடத்துல அன்புங்கிறது ஃபர்ஸ்டா இருக்கா, அரண்ங்கிறது ரெண்டாவதா இருக்கா, அடுத்தது இங்க பண்பு பயனிலே இருக்கா. அப்போ இல்வாழ்க்கையின் பண்பு என்ன, அன்பு. அப்ப இதற்கு இது முதல்ல இருக்குன்னா இங்கேயும் முதல்ல இருக்கு. பயன் என்ன, அரண். அப்போ அது ரெண்டாவதா இருக்கு. சோ இந்த மாதிரி அதே ஆர்டர்ல வந்துச்சு, ஃபர்ஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு செகண்ட் அப்படிங்கிற அந்த ஆர்டர் அப்படியே வந்துச்சு அப்படின்னா அதுதான் முறை நிரல் நிறை பொருட்கோள் அப்படிங்கிறாங்க. இந்த குறளில்
அன்பு அரண் ஆகிய இரு சொற்களை வரிசைப்படுத்தி அவற்றிற்குரிய விளைவுகளாக பண்பு பயன் என்று வரிசைப்படுத்தி உள்ளார்கள். அவற்றை இல்வாழ்க்கையின் பண்பு அன்பு என்றும், இல்வாழ்க்கையுடைய பண்பு எது? அன்புதான் அப்படின்னும், அதனுடைய பயன் அரண் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும் பயனிலையாக வந்துள்ளது. இந்த அன்புக்கு பண்பு பயனிலை, அந்த அரண் அப்படிங்கிற எழுவாய்க்கு பயனிலை எதுனா பயன். சோ பயன் என்னுவது பயனிலையாக வந்துள்ளது. இதை நிரல் நிறையாக நிறுத்தி பொருள் கொள்வதால் இப்பாடல் முறை நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? சோ அன்புக்கு பண்பு, அரணுக்கு பயன். சோ இது மாதிரி அதே ஆர்டர்ல வச்சு பொருள் கொள்றதுனால இது முறை நிறை நிரல் நிறை பொருட்கோள். இதுவே எதிர் நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னா என்னன்னா, செயலில் இருக்கக்கூடிய எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கக்கூடிய பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் தான் எதிர் நிரல் நிறை பொருட்கோள். அதாவது 1 2ன்னு வருதுன்னா எழுவாய், பயனிலை 2 1ன்னு வந்துடும். சோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா மாறி இருக்கா, ஆப்போசிட்டா இருக்கா, சோ அதைத்தான் எதிர் நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டா, விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். அதாவது இலங்கு நூல் அப்படின்னா நல்ல தெளிவான நூல்களை கற்றறிந்த மாந்தர்களோடு, ஏனையவர் அப்படின்னா கல்லாதவர்கள். இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்றாங்க. இலங்கு நூல் அப்படின்னா நல்ல நூல்களை தெளிவாக கற்றறிந்த மாந்தர்களோடு கல்லாதவர்களும் கலந்திருப்பார்கள். அது எதனை போன்றது? அணையர் அப்படின்னா எதனை போன்றது, போன்றது அப்படிங்கிற பொருள் தான் அணையர்கள். சோ இது எதனை போன்றது அப்படின்னா விலங்கோடு மக்கள் கலந்திருப்பது போன்றது அப்படின்றாங்க. சோ இந்த இடத்துல கல்லாதவர்கள், அதாவது இங்கு கற்றாரோடு கல்லாதவர், இப்ப கல்லாதவர்ங்கிறது ஏனையவருங்கும் போது இந்த இடத்துல கல்லாதவரை குறிப்பிடுது. இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னா இலங்கு நூல்னா நல்ல நூல்களை தெளிவாக கற்றறிந்தவர்களோடு மற்ற கல்லாதவர்களும் சேர்ந்திருக்கிறார்கள். இது எது போல அப்படின்னா விலங்கோடு மக்கள் இருப்பது போல அப்படின்ட்டாங்க. சோ இப்ப இங்க கற்றோர் கல்லாதவர்னு இருக்கா, ஆனா இங்க பாத்தீங்கன்னா விலங்கு மக்கள் இருக்கு. இப்ப இங்க முதல்ல விலங்கு இருக்கு, அடுத்த ஆர்டர் தான் மக்கள் இருக்கு. ஆனா இங்க கற்றோர் கல்லாதவர்னு இருக்கு. ஆனா விலங்கோடு எதை ஒப்பிடுறாங்கன்னா கல்லாதவர்களையும், மக்கள் எதற்கு ஒப்பிடப்படுகிறார்கள்னா கற்றோரோடையும் ஒப்பிடப்படுகிறார்கள். சோ அப்ப இந்த இடத்துல மாற்றி பொருட்கள். ஓகேங்களா? சோ அப்ப கற்றறிந்தவர்களோடு இருக்கக்கூடிய கல்லாதவர்கள் எதற்கு சமம் அப்படின்னா விலங்கு இருக்கும். கற்றறிந்தவர்கள் மக்களுக்கும் சமமானவர்கள், அறிவு படைத்தவர்களுக்கும் சமமானவர்கள்ங்கிறதா இந்த குறளுக்கான பொருள். அப்போ இங்க விலங்கு முதல்ல எழுவாயாகவும் மக்கள் 2வது எழுவாயாகவும் இருக்கு. ஆனா பயனிலை பாத்தீங்கன்னா கற்றாருங்கிறது முதல் பயனிலையாகவும் கல்லாதவர்ங்கிறது 2வது பயனிலையாகவும் மாறி இருக்கு. அப்ப இதை நம்ம படிக்கும் பொழுது இப்படி மாத்தி பொருள் கொண்டுக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப ஆர்டரை மாத்தி, அப்ப எதிர் நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னு இதைத்தான் சொல்றாங்க. இக்குறளின் முதல் அடியில் விலங்கு மக்கள் என்ற எழுவாய்கள் வரிசைப்படுத்தப்பட்டு அடுத்த அடியில் பயனிலைகளாக கற்றார் கல்லாதவர் என வரிசைப்படுத்தியுள்ளனர். அவற்றை கற்றார் மக்கள் என்றும் கல்லாத ஏனையர் விலங்குகள் என்றும் எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ள வேண்டும். எனவே இக்குறள் எதிர் நிரல் நிறை பொருட்கோள். முன்னாடி ஃபர்ஸ்ட் செகண்ட் இப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சு. ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட்னா செகண்ட் 1ன்னு பொருட்கொள்ளும். சோ இப்படி இருக்கு. அப்ப இதை ஆப்போசிட்டா வச்சுதான் நம்ம பொருட்கொள்ளும். அதுதான் எதிர் நிரல் நிறை பொருட்கோள்ங்கிறாங்க. அடுத்தது கொண்டு கூட்டு பொருட்கோள் அப்படின்னா என்னன்னா, ஒரு செயலில் பல அடிகள் சிதறி கிடக்கும் சொற்களை பொருட்களுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருட்கொள்வது கொன்று கூட்டு பொருட்கோள். அதாவது ஒரு செயல்ல இருக்கக்கூடிய இப்போ முதல்ல இருக்கக்கூடிய இந்த எழுத்தும் அடுத்த வரியில இருக்கக்கூடிய அடுத்த முதல்ல ஒன்றா வந்துச்சுன்னா அது முறை நிரல் நிறை பொருட்கோள். இதுவே மாத்தி இப்படி கிராஸா வந்துச்சுன்னா எதிர் நிரல் நிறை பொருட்கோள்வீங்க. இதுவே அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா பொருள் கொடுத்துச்சு அப்படின்னா அது ஆற்று நீர் பொருட்கோள்வீங்க. இதுவே பொருளுக்கு ஏற்ற மாதிரி சொற்கள் முன்னும் பின்னும் மாறி இருக்கு. அப்போ பொருளுக்கு ஏத்த மாதிரி அந்த சொற்களை முன்னாடி பின்னாடி மாத்தி போட்டு பொருள் கொண்டீங்க அப்படின்னா அததான் கொண்டு கூட்டு பொருட்கோள் அப்படிமா. எங்க எடுத்துக்காட்டா பாருங்களேன், ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்குன்னு இருக்கா. இதற்கான பொருள் என்னன்னா, ஆழ அப்படின்னா ஆலமரம்னு அர்த்தம். ஆழத்து மேல அப்படின்னா ஆலமரத்து மேல குவளை இருக்கான். ஓகேங்களா? ஆலமரத்து மேல குவளை, குளத்துலன்னா நீர் நிலையில, குளத்துல வாளின் நெடிய குரங்கு, நெடிய நீண்ட வாழை உடைய குரங்கு இருக்கு. பொருள் கொள்ள முடியுதா? ஆலமரத்து மேல குவளை இருக்கான், குவளை மலர் இருக்கான். ஆனா குளத்துல வால் நெடிய இருக்கக்கூடிய ஒரு குரங்கு இருக்கான். ஒரு பொருளே இல்ல. அப்ப இது எப்படி வரணும்? ஆலமரத்து மேல குரங்கு, குளத்துலதான் குவளை மலர்னு வரும். ஓகேங்களா? சோ அப்படிங்கும் போது இந்த இடத்துல நம்ம அதை மாத்திக்கணும். எப்படின்னா, ஆழத்து மேல வாளின் நெடிய குரங்கு, குளத்துல குவளை அப்படின்னு மாத்தி பொருள் கொள்ளணும். அப்ப குளத்துல குவளை,
சோ இது முன்னாடி வந்துடும். அடுத்தது ஆழத்து மேல வாழி நெடிய குரங்குங்கிற இந்த இது வந்து எங்க வந்துடணும். சோ இந்த மாதிரி அந்த அடியில் இருக்கக்கூடிய சொற்களை முன்னும் பின்னுமாக பொருட்களுக்கு ஏற்பது போல மாற்றி பொருட்கொள்வதுதான் கொண்டு கூட்டு பொருட்கொள். இந்த பாடலில் ஆழத்து மேல் குவளை என்றும் குளத்தில் வாளின் நெடிய குரங்கு என்றும் பொருள் கொண்டால் பொருத்தமற்றதாகிவிடும். இதில் ஆழத்து மேல குரங்கு குளத்தில குவளை என்று கருத்தை கொண்டு அங்கும் இங்கும் கொண்டு பொருட்கோள் அமைந்திருப்பதால் இது கொண்டு கூட்டு பொருட்கோள் எனப்படும். புரியுதுங்களா? சோ இந்த லைன் இங்க வந்துடணும். அதுக்கப்புறம் தான் இது வரணும். அதுலயும் குளத்துல அப்படின்னு இந்த குளத்துல குவளை அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அடிகள் மாற்றி பொருள் கொண்டீர்கள் என்றால் அது கொண்டு கூட்டு பொருட்கள். அடிகள் மட்டும் இல்ல, சொற்களையும் அடிகளையும் பொருளுக்கு ஏற்ப அந்த பாடலில் சரியான பொருத்தமான ஒரு பொருளுக்கு ஏற்ப மாற்றி கொண்டு கூட்டி பொருட்கொள்வதுதான் கொண்டு கூட்டு பொருட்கொள். அடுத்தது கற்பவை கற்ற பின் வினா வகையையும் விடை வகையையும் சுட்டுக. காமராசர் நகர் எங்கே இருக்கிறது? இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது. அப்ப இது ஒரு விடைன்னு தெரிஞ்சிச்சு. இந்த வழியாக, இந்த அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சுட்டு திரிவு. சுட்டு திரிவுனா இந்த பக்கம் போங்கன்னு நம்ம சுட்டி காட்டி சொல்றோம். சோ அதனால இது என்ன வகைனா சுட்டு விடை. ஓகேங்களா? அடுத்தது எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படின்னு கேக்குறது என்னன்னா வினா எதிர் வினாதல் விடை. ஓகேங்களா? அவங்க ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, அதற்கு விடையா நீங்க இன்னொரு கொஸ்டின் கேக்குறீங்க அப்படின்னா அது என்னது? வினா எதிர் வினாதல் விடை. அடுத்தது உரையாடலில் இடம்பெற்றுள்ள வினா விடை வகைகளை கண்டு எழுதுக. வணக்கம் ஆதிரை, ஏதோ எழுதுகிறீர்கள் போலிருக்கிறதே. இப்ப பாமகள் வந்து ஏதோ எழுதுகிறீர் போல் இருக்கிறதே அப்படின்னு ஆதிரை கிட்ட கேக்குறான். அவளுக்கு தெரியாதனாலதானே கேக்குறா. அப்ப அது என்ன வகை? அறியா வினா. ஓகேங்களா? அடுத்தது ஆமாம், கவியரங்கத்திற்கு கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்றான். சோ அவ கேட்டதுக்கு சரியான விடைய சொல்லிட்டா. அப்ப அது வந்து என்னது? நேர்விடை. சரியான விடைன்னு சொல்லக்கூடாது. அவ கேட்டதுக்கு உடன்பட்டு, அவ கேட்டதுக்கு மறுத்து எதுவும் மறைக்காம, அல்லது ஒரு கேள்விய மறுபடியும் கேள்விய பதிலா சொல்லாம, இல்ல திரும்பி ஏதாவது சொல்லாம அவ என்ன பண்றான்னா அவ என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு உடன்பட்டு விடை கூறியதனால் அது நேர்விடை. ஓகேங்களா? அடுத்தது பாமகள், அப்படியா, என்ன தலைப்பு? இப்பயும் அவளுக்கு தெரியாதனாலதான் என்ன தலைப்புன்னு கேட்கிறான். அப்ப அறியாமல் அறிந்து கொள்ளும் பொருட்டாக கேட்பது அறியாவினா. ஓகேங்களா? அடுத்தது ஆதிரை, கல்வியில் சிறக்கும் தமிழர், இதுவும் நேர்விடை. நீங்கள் கவியரங்கத்துக்கு எல்லாம் வருவீர்களோ மாட்டீர்களோ அப்படின்றாங்க. சோ அப்ப ஆதிரை மறுபடியும் சொல்லிட்டு விடை சொல்லிட்டு சொல்றான் பாமல் கிட்ட, நீங்க எல்லாம் கவிதை அரங்கத்திற்கு எல்லாம் வருவீர்களோ மாட்டீர்களோ அப்படின்றாங்க. வருவீர்களோ மாட்டீர்களோ ரெண்டு கேள்வியா வருதா? சோ அப்ப ஐயம். ஓகேங்களா? இது ஐயவினா. அடுத்தது பாமகள், ஏன் வராமல் அப்படின்றான். சோ அப்ப அவ ஒரு கேள்வி கேட்டா அதற்கு இவ பதில கேள்வியாவே கேக்குறான். அப்ப அது என்னது? வினா எதிர் வினாதல் விடை. புரியுதுங்களா? அடுத்தது எங்க திறன் அறிவோம். இது வந்து இந்த 5 இதுலயுமே இருக்கக்கூடியது. அதாவது உரைநடை, இலக்கியம் எல்லாத்துலயும் இருக்கக்கூடியதுக்கான ஒட்டுமொத்த மொழித்திறன் வந்து இங்க கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு எல்லா பகுதியும் எக்ஸாமினேஷனுக்கு கிடையாது. அதனால நம்ம சிலபஸ்ல எது கவர் ஆகுதோ அதை மட்டும் பாத்துக்கலாம். இதுல 2வது கேள்வி பாத்தீங்க அப்படின்னா அருந்துணை என்பதை பிரித்தால் எப்படி வரும்னா அருமை கூட்டல் துணைன்னு வரும். ஓகேங்களா? இது ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்தது இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோகர் கேட்பது என்ன வினை அப்படின்னா அறியா வினை. ஓகேங்களா? ஏன்னா இங்க நிக்குமா அப்படின்னு ஒரு வழிபோகர் கேட்கிறாருன்னா அவருக்கு தெரியாது, அதனாலதான் அவர் கேட்கிறாரு. சோ தான் தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்ளும் பொருட்டாக வினவுவது அறியா வினா. ஓகேங்களா? அடுத்தது அதுக்கு இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க? அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறுகிறார். அப்ப அதோ அங்கே, அங்கேங்கிறது என்னது? சுட்டி காட்டுறது. அப்போ அது என்னன்னா சுட்டு விடை. அப்போ அவர் கேட்ட கேள்விக்கு உங்க ஒன்றனை சுட்டி காட்டி விடை சொல்றாங்க. அப்ப அது சுட்டு விடை. இப்போ அறியா வினா சுட்டு விடைங்கிறதா சரியான பொருள். ஓகே, சரியான இது. அடுத்தது இது வந்து உங்களுக்கு இல்ல, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. கலைச்சொற்கள் அறிவோம்ல கேட்கலாம். இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா தமிழ்ல என்னன்னா மொழிபெயர்ப்புன்னு அர்த்தம். இதுவே இன்டர்பிரிட்டிங் அப்படின்னா என்னன்னா விளக்குவது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹெட்போன். ஹெட்போன்னா காதணி கேட்பி. இது பாருங்க, இது இங்கேதான் இருக்கு, உங்களுக்கு கலைச்சொல்ல கூட கிடையாது. ஹெட்போன் சொல்றல. சோ அதுக்கு தமிழ்ல என்னன்னா காதணி கேட்பி. ஓகேங்களா? அடுத்தது மொழி ஆல்பம் பகுதி, மொழிபெயர்ப்பு. ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை கவிதையில் கண்டு எழுதுக. இது இங்க கொடுத்திருக்காங்க. அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பெத்தி, நெட்டுரு பண்ணினால் நீதி நூல் திரட்டியே அப்படின்றாங்க. சோ இங்க இருக்கிறதுல அவங்களே ஒரு சில வேர்ட்ஸ் இங்க எடுத்து குடுத்துட்டாங்க. இந்த வேர்ட்ஸ்க்கு நீங்க இது பண்ணணும். ஓகேங்களா?
சப்ப லூட் மியூசிக் அப்படின்னா யாழ் இசைன்னு அர்த்தம். இந்த இடத்துல யாழ் இசைன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் லூட் மியூசிக். வண்டரிங் அட் தி லூட் மியூசிக் கம்மிங் ஃப்ரம் த சாம்பர். சாம்பர் அப்படின்னா அறைன்னு அர்த்தம். இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. சாம்பர்னா என்னது? அறை. அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன். ஓகேங்களா? இப்போ ஒண்டரிங் அட் த லூட் மியூசிக் கம்மிங் ஃப்ரம் த சாம்பர் என்டர்ட் ஐ டு லுக் அப் டு இன் ஸ்டில் மை கிராண்ட் டாட்டர். கிராண்ட் டாட்டர் அப்படின்னா என்னது? பேத்தின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்ப லூட் மியூசிக்னா யாழிசை, சாம்பர்னா கூடம் அல்லது அறை அப்படின்னு அர்த்தம். டு லுக் அப் அப்படின்னா எட்டி பார்த்தல். எங்க இருக்குல்ல எட்டி பார்த்தல் அப்படிங்கறதா டு லுக் அப். அடுத்தது கிராண்ட் டாட்டர் அப்படின்னா என்னது? பேத்தி அப்படின்னு அர்த்தம். இங்கேயே கொடுத்திருக்காங்க பாருங்க, பேத்தி. அடுத்தது ரோட் அப்படின்னா சுழலுதல் அப்படின்னு அர்த்தம். லேர்னிங் பை ரோட் த வேர்ஸ் பண்ணினால் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது டிடாக்டிக் கம்பைலேஷன் அப்படின்னா என்னன்னா நீதி நூல் திரட்டு. இதுதான் வந்து டிடாக்டிக் கம்பைலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது அட்டவணையில் விடுபட்டதை எழுதுக. வேற்றல் இங்க கொடுத்திருக்காங்க. எழுவாய் தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், விழித்தொடர், வேற்றுமை தொடர். நீங்க எழுது. ஓகேங்களா? எழுவாய் தொடரை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுவாய் இருக்கணும், அதுக்கப்புறம் பயனில் இருக்கணும். அதுதான் எழுவாய் தொடர். பெயரச்ச தொடர்னா உங்களுக்கு தெரியும், ஒரு எச்ச சொல்லுக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் இருக்கணும். வினையச்சம்னா ஒரு எச்ச சொல்லுக்கு அப்புறம் ஒரு வினைச்சொல் இருக்கணும். விழித்தொடர் அப்படின்னா விழிப்பெயர் முதல்ல வரணும், அதுக்கப்புறம் ஒரு வினை சொல் பயனிலையா இருக்கணும். ஓகேங்களா? ஒரு வினை இருக்கணும். அடுத்தது வேற்றுமை தொடர். வேற்றுமை தொடர்னா வேற்றுமை உருபுகளான ஐ, ஆல், கு, இன், அது, கண், இந்த உருபுகள் எல்லாம் அந்த தொடரில் பயின்று வந்தால் அது வேற்றுமை தொடர். ஓகேங்களா? இப்ப ஓடுங்கிற இந்த வேர்ச்சொல்லை பயன்படுத்தி எழுவாய் தொடர் என்ன சொல்லனா, அருணா ஓடினா. யார் ஓடினால்? அருணா. அப்ப அருணாங்கிறது எழுவாய், ஓடினால்ங்கிறது பயனிலை. அப்போ எழுவாய் பயனிலை மட்டும் இருந்துச்சுன்னா அதுதான் எழுவாய் தொடர்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஓடிய அருணான்னு சொல்லலாம். ஓடிய அதுக்கப்புறம் பெயர் சொல் வந்துருச்சு அருணா, அப்ப இது பெயரச்ச தொடர். இதுவே ஓடி வந்தால், இந்த ஓடி அப்படிங்கிற எச்சத்துக்கு அப்புறம் வந்தால்ங்கிற வினை வருது. சோ அதனால இது வினையச்ச தொடர். அருணா ஓடாதே அப்படின்றாங்க. இதுல அருணா அப்படிங்கிறது அந்த கூப்பிடும் பொருட்டாக கூப்பிடக்கூடியது. சோ அதை அழைக்கும் பொருட்டாக சொல்லக்கூடியதுதான் விழிப்பெயர்மாங்க. அப்ப விழிப்பெயர் கொடுத்துட்டாங்க. அடுத்தது அருணாவிற்காக ஓடினால் அப்படின்னா ஆக, அருணாவிற்காக, அருணாவிற்கு ஆக அப்படின்ட்டமா. அந்த கூ ஆக இந்த உருவுகள் எல்லாம் வெளிப்பட்டு வருவதனால் இது வேற்றுமை தொடர். ஓகேங்களா? அடுத்தது சொல். அம்மா சொன்னார், இது எழுவாய் தொடர். சொன்ன அம்மா பெயர்ச்சொல் அடுத்து வரணும். சொல்லி சென்றார் வினைச்சொல் வரணும் எச்சத்துக்கு அப்புறம். அம்மா சொல், அம்மா சொல் விழிப்பெயர். அடுத்தது கதையை சொன்னார், ஐ வேற்றுமை உருவு. அடுத்தது தாங்கிற வேர்ச்சொல்லை கொண்டு எழுவாய் தொடர்னா அரசர் தந்தார். அரசர்ங்கிறது யார் தந்தார்? அரசர். அப்ப எழுவாய். என்ன செயல் செஞ்சாங்க? தந்தாங்க. அப்ப அரசர் தந்தாருங்கிறது எழுவாய் தொடர். அடுத்தது தந்த அரசர். இங்க எச்சம் வெச்சத்துக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் அரசர், அப்ப பெயரெச்ச தொடர். தந்து சென்றார், தந்து எச்சம், அதுக்கப்புறம் சென்றாருங்கிற ஒரு வினைச்சொல் வருதுனால இது வினையச்ச தொடர். அரசே தருக, அரசே அப்படிங்கிறது விழிப்பெயர். சோ விழிப்பெயருக்கு அப்புறம் ஒரு வினை வருது. சோ அது விழித்தொடர். அடுத்தது வேற்றுமை தொடர் அப்படிங்கும்போது தந்தையை கேட்டார் அப்படிங்களா. சோ தந்தையை கேட்டார், சாரி தந்ததை கேட்டார், தந்ததை ஐ வெளிப்படையா வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பார், துளிர் பார்த்தால். துளிர் அப்படிங்கிறது பேரு. யார் பார்த்தார்? துளிர் பார்த்தார். அப்ப பார்த்தால்ங்கிறது பயனில்லை, எழுவாய் தொடர். பார்த்த துளிர் பெயரச்ச தொடர். பார்த்து சிரித்தால். பார்த்துங்கிறது ஒரு எச்சம், அதுக்கப்புறம் ஒரு வினைச்சொல் வந்ததுனால இது வினை எச்சம் தொடர். துளிரே பார் வினைத்தொடர். துளிருடன் பார், உடன், துளிருடன், இது வந்து வேற்றுமை உருவு. அடுத்தது வா அப்படின்னா குழந்தை வந்தது. இது வந்து யார் வந்தது? குழந்தை வந்தது. அப்ப குழந்தைங்கிறது எழுவாய், வந்ததுங்கிறது பயனிலை, அப்ப எழுவாய் தொடர். வந்த குழந்தை, குழந்தைங்கிறது பெயர்ச்சொல். இப்ப எச்சத்துக்கு அப்புறம் ஒரு பெயர்ச்சொல் வந்து அது பெயரெச்சம். வந்து நின்றான், எச்சத்துக்கு அப்புறம் ஒரு வினைச்சொல் வருது நின்றான்னு, அப்ப அது வினையச்ச தொடர். குழந்தையே வா, குழந்தையே விழிப்பெயர், அப்ப அது விழித்தொடர். குழந்தையோடு வந்தான், ஓடு, இது வந்து என்னது? ஒரு வேற்றுமை உருவு. இந்த ஐயாளுக்கு இன்னதுக்குன்னா இதே இங்க ஓடுலாம் இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. சோ இது மூன்றாம் வேற்றுமை உருவு ஓடு அப்படிங்கிறது. சோ இது வந்து உங்களுக்கு வேற்றுமை உருவுகள்ல நம்ம சொல்லியிருக்கோம். சோ அதை தெளிவா பாத்துக்கோங்க. இங்க வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த 6 உறுப்புகள் மட்டும் கொடுத்திருப்பாங்க. ஆனா இது இல்லாம இன்னும் சில உறுப்புகள்லாம் இருக்கு. இப்ப 5ஆம் வேற்றுமை உருவுனா இல், இன், இது எல்லாமே 5ஆம் வேற்றுமை உருவுதான். ஓகேங்களா? சோ அதே மாதிரி இந்த ஆள் மட்டும்
கிடையாது. ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவு. மூன்றாம் வேற்றுமை உருவு ஆள். ஆளோடு இன்னும் வரும். ஆள், ஆண், ஒடு, ஓடு, இது எல்லாமே வரும். சோ அதனால அதெல்லாம் தெளிவா பாத்துக்கோங்க. இது மட்டும் கிடையாது. இங்க உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஐயாளுக்கும் இன்னதுக்குன்னு அந்த சீரியஸ் மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது, தொடரில் உள்ள எழுவாயை செழுமை செய்க. கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினார் அப்படிங்கும் பொழுது இந்த தொடர்ல எழுவாய் எதுனா இந்த கடம்பவனம். சோ அப்படிங்கும் பொழுது அதை இன்னும் கொஞ்சம் உயர்வுபடுத்தி சொல்றாங்க. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினார். ஓகேங்களா? அடுத்தது, மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். பயன் தரும் மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத் தருகிறது. இன்பமும் துன்பமும் நிறைந்த வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத் தருகிறது. ஓகேங்களா? அடுத்தது, கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும். கல்வியே நன்னெறி கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும். குழந்தைகள் தனித்தனியே எழுதி தர வேண்டும். குழந்தைகள் தான் எழுவாய். அப்ப படைப்பு திறன் மிக்க குழந்தைகள் தனித்தனியே எழுதி தர வேண்டும். சோ இதுல இருக்கக்கூடிய இந்த எழுவாய் இந்த என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க என்ன பண்ணும், எழுவாய இன்னும் சிறப்புப்படுத்தி காட்டணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்தது, தொழில் பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்க. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டாஷ் யாவும் அரசுக்கே சொந்தம். நெகிழி பொருட்களை மண்ணுக்கு அடியில் டாஷ் நிலத்தடி நீர் வளத்தை குன்றச் செய்யும். இங்க புதையல், புதைத்தல் இருக்கு. சோ அப்ப நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். நெகிழி பொருட்களை மண்ணுக்கு அடியில் புதைத்தால் நிலத்தடி நீர் வளத்தை குன்றச் செய்யும். ஓகேங்களா? இது பிவைக்யூல அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்தது, காட்டு விலங்குகளை சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது. செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது. சுடுதல் அப்படின்னா ஒரு துப்பாக்கியை கொண்டு சுடுறது, இல்லைன்னா ஒரு நெருப்பினால சுடுறது, அதான் சுடுதல். ஆனா சுட்டல் அப்படிங்கிறது சுட்டி காட்டுதல் அப்படிங்கிற பொருள்ல வரும். ஓகேங்களா? அடுத்தது, காற்றின் மெல்லிசை தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. கைகளின் நேர்த்தியான தொடுத்தல் பூக்களை மாலையாக்குகிறது. தொடுத்தல் அப்படின்னா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். தொடுதல் அப்படின்னா அப்படியே போய் உரசிட்டு போறது. அப்ப அந்த காற்றுடைய மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறதுனா காற்று அப்படியே மெல்லமா போய் அந்த பூக்கள் மேல படும் பொழுது படுதல் அப்படிங்கறத தொடுதல். ஓகேங்களா? அடுத்தது, பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது. காட்சினா ஒரு படம், ஒரு நிகழ்வு. ஓகேங்களா? காணுதல்னா பார்த்தல். இப்ப பசுமையான அந்த நிகழ்வை பார்த்தல் கண்ணுக்கு நல்லது அப்படிங்கிற பொருள்ல வரும். அடுத்தது, பொது வாழ்வில் நடித்தல் கூடாது. நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. பொது வாழ்வில் நடித்தல் அப்படின்னா தொழில் பெயர் இங்க வரணும். நடிப்புங்கிறதும் தொழில் பெயர் தான். நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது, அகராதியல். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுல மன்றல் அப்படிங்கறது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. மன்றல்னா என்னன்னா திருமணம் அப்படின்னு அர்த்தம். அடிச்சுவடும் கேட்டிருக்காங்க. அடிச்சுவடு அப்படின்னா அடி சுவடு. அடினா காலடி, சுவடுன்னா அந்த குறி. ஓகேங்களா? அடிச்சுவடு அப்படின்னா காலடி குறி. அடுத்தது, அகராதி அப்படின்னா அகர வரிசை சொற்பொருள் நூல். அகர வரிசையில அந்த சொல்களுக்கான பொருள் இருக்கக்கூடிய அந்த நூலைத்தான் அகராதின்னு சொல்லுவோம். தூவல் அப்படின்னா என்னன்னா மலை, இறகு பொருள். மருள்னா மயக்கம். இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, இந்த மருள் மயக்கம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது, கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது கலைச்சொல். இந்த கலைச்சொல்லும் உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய 4மே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. எம்பலம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கலைச்சொல். எம்பலம் அப்படின்னா என்னன்னா சின்னம் அப்படின்னு அர்த்தம். இன்டெலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர்னு அர்த்தம். தீசஸ்னா ஆய்வேடுன்னு அர்த்தம். சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டியல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? எம்பலம் சின்னம், இன்டெலெக்சுவல் அறிவாளர், அடுத்தது தீசஸ்னா ஆய்வேடு, சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டியல் அப்படின்னு அர்த்தம். ரொம்பவே இம்பார்ட்டன்டான கலைச்சொற்கள், தெளிவா பாத்துக்கோங்க. சோ இந்த இயல் 5ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வகுப்புல கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் இந்த பகுதி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாது, எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? For more videos, stay tuned with BA Book. Thank you.